கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை ஏசாயா 49:16. என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். ஐசாயா 49:16. I have engraved you on the palms of my hands. அன்பான சகோதர சகோதரிகளே, என்னை அனைவரும் மறந்து போனார்களே. என் தாய், தகப்பன், பிள்ளைகள், கணவன், மனைவி, என் அன்பு தோழர்கள், தோழிகள் அனைவரும் மறந்து போனார்களே. என்னிடம் யாரும் பேசுவதில்லையே, அன்போடு விசாரிப்பதில்லையே என்று கவலைப்பட்டு கலங்கி நிற்கிறீர்களோ? உங்களை மறவாத ஒருவர் உண்டு. அவர்தான் கர்த்தர். நம்மை அவர் உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறார். நம் நினைவாகவே காணப்படுகிறார். நம்மை அவர் நேசிக்கிறார். நாம் கலங்க வேண்டியதில்லை. கர்த்தருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துவோம். தாய் மறந்தாலும் நான் மறவேனே, மகனே மகளே. தாய் மறந்தாலும் நான் மறவேனே, உள்ளங்கையில் தாங்கி உள்ளேன். ஒருபோதும் நான் மறப்பதில்லை, மறந்து போவதில்லை. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். ஆமன். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான ஜெப நேரத்துக்காக ஸ்தோத்திரம். எங்களை உடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நாடு முழுவதும் நடக்கும் விபத்துகளிலே, தமிழ்நாட்டிலே சிறுவர்களால் அதிக வாகன விபத்துகள் ஏற்படுவதாக கேள்விப்பட்டு வேதனைப்படுகிறோம். ஆண்டவரே, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு 2 சக்கர வாகனங்களையோ 4 சக்கர வாகனங்களையோ கொடுக்காதபடி இருக்க கிருபை செய்யுங்க. அரசின் விதிகளுக்கு கட்டுப்பட்டு நடக்க உதவி செய்யுங்க. பிள்ளைகளும் கூட பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாக, நல்ல பிள்ளைகளாக வாழக்கூடிய கிருபையின் தருணங்களை நீர் கூட்டி கொடுக்க வேண்டுமா? என்னுடைய சமூகத்திலே பிள்ளைகளை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். சாமி, விபத்துகளை தவிர்த்து போடும், விபத்துகளை உண்டாக்குற எல்லா பிசாசுடைய வல்லமைகளிலிருந்து முற்றிலுமான விடுதலை நீர் தர வேணுமா? என்னுடைய பாத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நம்முடைய அன்பின் கருத்துக்குள்ளாக இந்த ஜெப குறிப்பை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களுக்கு நீர் பதிலை தாரும். சிறுவர்களை பாதுகாத்தருளும். பெற்றோர்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாதபடி அன்போடு நடத்த உதவி செய்யும். பிள்ளைகளும் பெற்றோருக்கு அடங்கி நடக்க, எல்லா விஷயத்திலும் கீழ்ப்படிந்து நடக்க, ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழ தேவனே கிருபை செய்யுங்க. விபத்துகளை தவிர்த்து போடுங்க. உடைய அரவணைக்கிற கரத்துக்குள்ளா எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமன், ஆமன்.